ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பத்தி பாத்துக்க போறோம்? அதாவது எனக்கு என்னங்க மாற்றம் வரும், யாரை பிடிச்சிட்டா நான் முன்னேறுவேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா நீங்க தான். ஏன்னா உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சுட்டாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதி கிடைச்சிடாதான் ஏங்கி கேட்டுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க. சோ மகரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்னாலே தொழில் ஸ்தானம். சோ தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நீங்க எப்படி இருப்பீங்க? வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரங்க எங்கெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, பக்காவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருங்க? மகராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க. எனக்கு வேலை தாங்க முதல் ஒய்ஃப். ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முதல் இம்பார்ட்டன்ட் எங்க கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களோட வேலைக்கு தான் முதல் கொடுப்பாங்க. உழைப்பு கேட்டு அங்கீகாரம் தான் கிடைக்காது, பாவம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்கள். அவ்வளோ டைம் பக்காவா இருப்பாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பயங்கரமா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள். ஆன் டைம்னா ஆன் டைம்க்கு அங்க இருப்பாங்க. ஒரு நாள் கூட லீவு போடாம உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க. உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச நபர்களும் நீங்க தான். எப்பவுமே வந்துட்டு தன்னை ஒரு விஷயத்துல எப்பவுமே பிஸியா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எனக்கு பிடிச்ச விஷயம், ஆனா அதுல நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், இதுல என்ன நான் நிறைவடைஞ்சேன், தன்னுடைய நிறைவு, தன்னுடைய தொழிலில் தனக்கான நிறைவு அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா மகர ராசிக்காரங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா சனி ஆட்சியதிபதியா இருக்காரு. சோ சனி பகவானே கூட இருக்காருங்க. அப்புறம் என்ன வேணும்? நம்மளுடைய கர்ம வினை பதிவு ஆஹா எல்லாத்தையும் அழகா கூறு போட்டு என்ன தப்பு பண்ணோம் ஏது பண்ணோன்றதை எல்லாத்தையும் கூட ஆலோசனை பண்ணிக்கிட்டேயும் கூட உட்காந்து நம்ம வழிநடத்தக்கூடிய நபரா இருக்காரு. அப்புறம் என்ன வேணும்? சோ சனியை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்க விநாயகர் பெருமான் நம்ம சொல்லியிருக்கோம். விநாயகர் பெருமானம்ன்றது கூடவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கற்பக விநாயகரை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு மகர ராசிக்காரங்களுக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. சோ இவங்களுக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இதனுடைய நிலை அப்படிங்கும் போது உங்களுக்கு விநாயகர் பெருமான் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்னங்க அப்ப நாங்க ஏங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு ஒரு நிறைவே கிடைக்காதா? எங்களோட வாழ்க்கையில மாற்றமே வராதா? நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மாற்றம். நான் சொல்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ டெஃபினட்டா மாற்றம் முன்னேற்றம்ன்றதை அனுபவிப்பீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த சனின்றவர் பிரம்மாண்டமா இருக்கவே விரும்ப மாட்டார். ஆடம்பரத்தை விரும்பாத நபர். எதை செஞ்சாலும் இருக்கிறத நிறைவா பண்ணிட்டு போவோமே, நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். என்னன்னா இங்க குரு நீச்சம் அடைகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உச்சமடையக்கூடிய கிரகம். கோபம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும். கோபம் வந்துச்சு என்ன ஒண்ணுமே நினைக்க தெரியாது, எல்லாம் பறந்துரும் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரிதான். நான் எந்த வம்புக்கும் போறது இல்லை, தும்புக்கும் போறதில்ல, செவனேன்னு வீட்டுல இருந்தாலும் தேடி வருதுங்க பிரச்சனை. மகர ராசிக்காரங்க உதவி செஞ்சு போய் ஊத்தத்தை தேடுறது யாரு? நம்ம தான். சும்மா இருக்க மாட்டோமே, நமக்கு தான் இறக்க குணம் ஜாஸ்தி. ஏன்னா சந்தனுடைய பார்வை சிறப்பு பார்வையா 7ஆம் பார்வையா படுது இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்படியே இறங்குறது. ஒரு விஷயம் ஒருத்த கதை சொல்றேன் அப்படின்னா ஏமாத்துறான்னு கூட தெரியாம நம்ம போய் ஹெல்ப் பண்ணிட்டு போய் மாட்டிக்கிறது. பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களும் நமக்கும் ஒரு பூர்வீகத்துக்கும் ஒரு தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். என்னோட தாத்தா எப்படி இருந்தா தெரியுமா? பல பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 2 பிள்ளைகளை படிக்க வச்சாரு. எங்க அப்பா இருக்காருல்ல, எல்லா சுத்தபத்தெல்லாம் கூட எங்க அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. இந்த மாதிரி உறவுகளுக்காக தன்னுடைய சொத்தையும் கூட விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா மகர ராசிக்காரங்க. இவ்வளவு செஞ்சோமாங்க எங்களுக்கு நல்லவன் பேர் வர மாட்டேங்குது, என்னங்க பண்றது? அது உங்களுடைய விதி பயன், என்னங்க பண்ண முடியும்? அவ்வளவு செஞ்சுமேவும் எனக்கான அங்கீகாரத்தை நான் தொலைச்சிட்டு இருக்கேன். புலம்பாத மகர ராசி இருப்பீங்களா? கண்டிப்பா இல்லை. இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எது எடுத்தாலுமே அந்த பாரம்பரியத்தை விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு சில வீட்டுல பார்த்திருப்போம், ஒரு பிள்ளைகளுக்கு வீட்டுல ஒரு 4 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 4 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை மட்டும் எதை கொடுத்தாலும் சாப்பிடும். பழைய சோறு போட்டு வச்சாலும் சாப்பிடும், சுட சுட சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடும். வாங்கிட்டு வந்த பொருளை பங்கு போட்டுக்கோ அப்படின்னு இந்த பிள்ளைக்கு கொஞ்சமா கொடுத்தா கூட வாங்கிட்டு பேசாம இருக்கும். அது மகர ராசி பிள்ளை. எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதுதான் வேணும்னு வீம்பு பண்ண தெரியாது. ஆனா வீம்பு பண்ணச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாங்காது. அது வீம்பு பண்ணாத வரைக்கும் சந்தோஷம். இப்படியெல்லாம் என்னைய பண்ணீங்க தானே, நீங்க 3 பேரும் நல்லா சாப்பிட்டீங்க, எனக்கு அப்பெல்லாம் அப்படி பண்ணீங்கன்னு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு மனசுல வேகம் வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு பதமாத்த விட்டுரும். எல்லாத்தையும் அனுசரிக்கவும் தெரியும், அந்த அனுசரணையெல்லாம் தாங்கிக்கிட்டு எக்ஸ்ட்ரீமா போய் திருப்பி அடிக்கவும் தெரியும். மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, வஞ்சம் தீர்க்கிறது அப்படின்ற மாதிரி. அது மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தையும் வார்த்தைகளையும் சர்வ சாதாரணமாக மறக்காத ஆட்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க. அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறந்து கடந்து வரமாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அதுதான் பிரச்சனை ஆகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போய் இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்கேப்பா, எப்படிப்பா உங்களோட குடும்பம் நடத்துறது? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பச்சு பதம் பார்ப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், நேத்து நேரம் நடந்த மாதிரி அதே விஷயத்த திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
நிறைய அவங்க கூட பார்ட்னர் இருக்கவங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். மகராசி கூட டிராவல் பண்றாங்க. இவ்வளவு நல்லவங்களாவும் இருக்காங்க, கெட்டவங்களாவும் இருக்காங்களே. கெட்டவங்கன்றது என்னங்க? அவங்களோட உண்மையான குணாதிசயம். அதை மாத்த முடியாதுல்ல. இறக்கம் பட்டுட்டு போய் செஞ்சுட்டு நான் ஏன் தப்பு பண்ணிட்டு புலம்புறதுனால அந்த விஷயம் மாற போறதா? மாறாது. ஆனா இவங்க செஞ்சுட்டேன்னு அந்த புலம்பல்லையும் இருக்கிற எல்லாரையும் வந்து கிறுக்கு புக்கு வச்சிருவாங்க. சோ இவ்வளவு நல்ல விஷயங்களும் இருக்கு. இப்ப விநாயகர் பெருமான் எடுத்துப்போம். விநாயகர் பெருமான் சனி பண்றோம் இல்லையா? சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கும்போது நம்ம விநாயகர் பெருமானை வழிபட சொல்றோம். கூடவே அவரே இருக்காரு. எதை செஞ்சாலும் முதல் கடவுள். முதல் கடவுள் யாரு? நம்ம வந்து விநாயகர் பெருமான் சொல்லுவோம். எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது விநாயகரை கும்பிட்டு ஆரம்பின்னு சொல்லுவாங்க. அவரே கூட வச்சுட்டு இருக்கோம். நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனைக்கு தான் இந்த பிறவியில இவ்வளவு கஷ்டங்கள் படுறோம்ன்றது உண்மை எல்லாருக்குள்ளயுமே. சோ அப்படி எங்களுடைய வினை பயன் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கும் போது எதை பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியா வரும். சோ ரிஷபரத்தினுடைய ஆட்சி அதிபதி யாரு, அதிபதியா இருக்கக்கூடிய யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை பஞ்சாயத்து இல்லாத மகர ராசி கிடையாது. நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணுவாங்க. திருமணத்துக்கு பின் பிரச்சனைகளை சந்திக்கிறது உங்களா இருப்பாங்க. சோ அந்த திருமண வாழ்க்கை பர்டிகுலரா பணம் கொடுக்கல் வாங்கல ஏமாந்து போகுது. நண்பர்களுக்காக தன்னுடைய குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு நண்பர்களுக்காக முன்னுக்கு போய் நிக்கிறது. ஒரு தவறான ஒரு அவச்சொலையும் சந்திக்கிறது. இது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா குரு நீச்சம் இல்லையா? கெட்ட பேர் கண்டிப்பா அனுபவிப்பாங்க. யாரை இவங்க ரொம்ப அதிகமா புகழ்றாங்களோ அவங்க கிட்ட அடிவாங்க. அவங்கதான் உங்களுக்கு முதல் எதிரியா மாறுவாங்க. சோ இவ்வளவு நிலைகள் இருக்கு. இப்ப இங்க யாரை அவங்க வழிபடணும்? வேற யாரும் நம்ம சாச்சா பரம்பொருள், அதாவது மகாலட்சுமி தாயார் இருக்காங்க இல்லையா? தாயாரை வழிபட்டாங்கனாலே போதும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 8 அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த 8க்கும் இந்த சனிக்கும் ஒரு வகையில தொடர்பு உண்டு. சனி தசா காலத்துல தான் வந்து சில பேருக்குலாம் அந்த மரணிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். கர்மம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ சனியினுடைய நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா 8. மகாலட்சுமி வழிபாடுன்றதை விட அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. யார் ஒருத்தவங்க மகர ராசியில இருக்காங்களோ அவங்களுடைய கர்ம வினை பதிவு அகலணும். நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போகணும். நான் நினைச்ச இடத்துக்கு நான் கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு பற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க அஷ்டலட்சுமி வழிபாடு எடுத்துக்கிறது மிகச்சிறப்பு. லட்சுமி தாயார் அப்படிங்கும் போது அவங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு தாயாரா இருப்பாங்க. சந்திரன் தாயார் அன்பு. என் பிள்ளை வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை அழுதுன்னா அடமணுது, கத்துது, கோவப்படுது, என்னமோ எனக்கு வாங்கி கொடுத்தாலே வாங்கி அழுகும்போது என்ன பண்ணுவோம், நாளைக்கு வாங்கிக்கலாம்டா பாப்பா, ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், நீ வாங்கிட்டு வீட்டுக்கு வரையான்னு கூட்டு போகும் பாத்தீங்களா ஏமாத்தி. அது மாதிரிதான் இந்த தாயார் என்ன பண்ணுவா அப்படின்னா, நீங்க ஒண்ணும் இல்லை, அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கான அங்கீகாரம் வேணும், என்னோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நான் எந்த பிறவில பாவம் பண்ணணும், இப்படி எடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கான ஒரு வழியை காட்டம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷ்டலட்சுமி தாயார்கிட்ட போய் வழிபட்டீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல் வைங்க சார், ஒரு வெண்பொங்கல் வைங்க, உங்களால முடிஞ்சது. சக்கரை பொங்கலோ வெண்பொங்கல் வச்சு அவங்களுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் தாயாரா கூட நின்று உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அழகா மழை போல இருக்கக்கூடிய பிரச்சனையும் அப்படியே வந்து பனி போல கரைச்சி விட்டுருவாங்க தாயார். வெள்ளம் பார்த்திருப்பீங்க, வெள்ளம் வந்துட்டு அப்படியே தண்ணியில போட்டோன்னா அது அப்படியே உருகிரும் பாத்தீங்களா? அது மாதிரிதான் அம்மாவோட மனசும் அப்படிதான். தாயார் வந்து மனசு வச்சுட்டான்னா உங்களுக்கு ஜாதக ரீதியா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு நோய் தாக்கமா இருந்தா கூட சரி, தாயார் மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தவிடுபடிதான். சோ அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரு அஷ்டலட்சுமி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. மகர ராசிக்காரவங்க சென்னையில இருக்கக்கூடிய பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில போயிட்டு சுக்கிர ஹோரையில வழிபட்டுட்டு வரும்போது இன்னும் சிறப்பு. இல்லைங்க எங்களுக்கு ஹோரையெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நாங்க ஏதோ போற போக்குல பாத்துட்டு வந்துடுவோம்னா கூட தாராளமா வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. ஈவினிங் டைம்ல போங்க. மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றத நீங்க அனுபவிச்சே தீர்வீங்க. திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆகணும். லட்சுமி தாயார் வழிபடும் போது உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஆகணும். கடன் வாங்கிட்டாங்க, 2 வாங்கி கொடுத்து ஏமாந்துட்டேன், இன்னைக்கு பெரிய நெருக்கடி, இக்கட்டான நிலைமை, வாழ்றதா சாகுறதான்னு தெரியல, அந்த அளவுக்கு அவஸ்தைக்கு ஆளாயிட்டு இருக்கேன், நீங்க போய் லட்சுமி தாயாரை பிடிச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு இது எனக்கு கோயிலெல்லாம் கூட போக முடியலன்னா கூட நீங்க அஷ்டலட்சுமி போட்டோ இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல. காத்தால டெய்லி உங்களால வெளியில போகும்போது வரும்போது நம்மளோட பாக்கெட்ல வச்சுட்டாலும் சரி, நம்மளோட பர்ஸ்ல வச்சுட்டாலும் சரி, நம்ம வீட்டுல வச்சுட்டாலும் சரி, கோவில போய் தான் வழிபடணும் கூட உங்களுக்கு டைம் இல்லாட்டி மாசத்துல ஒரு நாளோ ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க கூட போங்க. எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, நம்ம தான் வச்சுக்கிறதான்.
ஸோ உங்களுக்கு அஷ்டலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கும்போது வீட்டில் போட்டோ வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வெள்ளிக்கிழமையில வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு வழிபட்டு பாருங்க. சேஞ்ச் வரலன்னா என்னன்னு கேளுங்க. டெஃபினட்டா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடை முதல்ல ஆகணும். உங்களுடைய அவப்பெயர் சந்திச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவப்பெயர், வாழ்க்கை இருக்குங்க, ஒய்ஃப் ஏன் என் கூட வந்து வாழ மாட்டானே தெரியல, பிரச்சனை, டிவோர்ஸ், பஞ்சாயத்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை மகாலட்சுமி தாயாருக்கு. ஸோ உங்களுக்கு விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு அதே மாதிரி காக்கைக்கு சாதம் வைக்கிறது மஸ்ட். நீங்களும் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும். காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப மஸ்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பூர்வ ஜென்ம சனி தான் இங்க வந்துட்டு உங்களுக்கு ஆட்சி அதிபதியா இருக்காரு. பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ இந்த பிறவியினுடைய கர்ம வினை பயனெல்லாம் எந்த பிறவியில் எடுத்ததுக்கு இந்த பிறவியில இந்த பயன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் நிம்மதி அடையணும் அப்படின்றப்போ அஷ்டலட்சுமி தாயார் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணுவாங்க. வாழ்நாள் முழுவதும், இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் அஷ்டலட்சுமி தாயாரை நீங்க கையில புடிச்சுக்கிட்டீங்கன்னா லட்சுமி தாயார் உங்களை அழகா வழி நடத்தி கொண்டு போவாங்க. மிக்க நன்றி.